ஃபாதர் ஸ்டீஃபன் தச்சின் அவருடைய உடலுள்ள ஆண் நலனுக்காகவும் அவர் எடுக்கும் முயற்சிகள் மற்றும் விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டியும் ஜெபிப்போம். டைட்டஸ் ரொட்ரிகோ அவர்களுடைய பிறந்த நாளாகிய இன்று இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறையாசிர் வேண்டியும் ஜெபிப்போம். வர்கீஸ் ரியல் எஸ்டேட் குமார் வர்கீஸ் ராஜ் ஜோஸ்பின் ஆனந்த் ஜெயா அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். குடும்ப சமாதானத்திற்காகவும் உடலுள்ள சுகத்திற்காகவும் பிள்ளைகள் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளரவும் இழந்த சொத்துக்களை மீட்கவும் வேண்டிக் கொள்வோம். பார்பரால், மரிய பாஸ்கர், மரி அந்தோனி, தைனேஸ், ராஜேந்திரன், ஜேசு பாக்கியம் ஆகியோருடைய ஆன்ம இழைப்பார்தலுக்காக திருப்பலிகளை மன்றாடுவோம். மிக்கேல் அந்தோனி அவருடைய ஆன்ம இழைப்பாட்சி அடைந்த திருப்பலிகளை வேண்டிக் கொள்வோம். திம்மராஜபுரம் பாக்கியராஜ் வில்லவராயர் அவர்கள் மறைந்த 2ஆம் ஆண்டு நினைவு பலியில் அவரது ஆன்ம இழைப்பாட்சிக்காக ஜெபிப்போம். சின்னராணி அவருடைய ஆன்ம இழைப்பாட்சிக்காக வேண்டிக் கொள்வோம். அருள் சகோதரி ஆக்னஸ் அவருடைய 30ஆம் நாள் நினைவு பலியில் அவரது ஆன்ம இழைப்பாட்சிக்காக ஜெபிப்போம். அன்பு மனோரதாஸ் அவருடைய ஆன்ம இழைப்பாட்சிக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் மற்றும் யார் நினைய ஆன்மாக்கள் நிறுத்தி இழைப்பார்தலுக்காகவும் திருப்பலியை மன்றாடுவோம். மரிய சுந்தரம், மிக்கேலம்மாள், தேவ சகாய செல்வம், அந்தோனி சாமி, கோபாலகிருஷ்ணன் ஆகியோருடைய ஆன்ம இழைப்பாட்சிக்காகவும் உத்தரிக்க தளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்கள் இழைப்பார்தலுக்காகவும் திருப்பலியை மன்றாடுவோம். தாமஸ் சதானந்தம் அவருடைய ஆன்ம இழைப்பாட்சி அடைய ஜெபிப்போம். ஞானமுத்து ராஜா ஜெயசுதாஸ் அவருடைய ஆன்ம இழைப்பார்தலுக்காக வேண்டிக் கொள்வோம். சேவியர் வின்ஸ்டன் அவருடைய ஆன்ம இழைப்பாட்சி அடைய ஜெபிப்போம். ஜோசப் டாக்டர் ராஜன் அவர்கள் குடும்பத்திற்கு சில அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடலுள்ள நலத்தோடு வாழவும் குடும்பத் தலைவர் மற்றும் குடும்பத் தலைவருடைய உடல்நலை அடையும் வேண்டிக் கொள்வோம். அமன் பி ராயன், பபியோலா, இருதயசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரியுடைய ஆன்ம இழைப்பாட்சிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இழைப்பாறுதலுக்காகவும் உத்தரிக்க தளத்தில் ஆன்மாக்கள் இழைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியை மன்றாடுவோம். இதோடு இணைந்து நம் குடும்பங்களிலே இந்த சமூகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு இறந்த அனைத்து ஆன்மாக்கள் இழைப்பாறுதலுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் இழைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஞாயிறு கடன் திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். பொது காலத்தின் 11வது ஞாயிறு வழிபாட்டை இந்த நாளிலே கொண்டாடக்கூடி வந்திருக்கிறோம். கடவுளுடைய அழைப்பை ஏற்று இந்த தியாக பலியிலே பங்கெடுக்கக்கூடிய நமக்கு இறை வார்த்தை தரக்கூடிய அற்புதமான மேலான வாழ்வினுடைய படிப்பனை நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கிற ஐயமற்ற நிலை. இந்த ஐயமில்லாத இந்த நிலையை நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ளுகிற பொழுது கடவுளுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். கடவுளுடைய உடனிருப்பு நமக்கு எல்லா விதமான ஆசிராகவும் வழிகாட்டுதலாகவும் நிறைவாகவும் மகிழ்வாகவும் நமக்கு கிடைக்கும் என்கிற அந்த உறுதியோடு சமூகத்திலே நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் நமக்கு அழைப்பினை தருகிறார். எப்படி ஒரு விதை விதைக்கப்படுகிற பொழுது நீர் பாய்ச்சுகிறோம், கடவுள் அதை விளையச் செய்கிறார். கடுகு விதையின் ஓமையை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பொழுது விதை சிறியதாக இருந்தாலும் இவ்வளவு பெரிய மரமாக அது வளர்கிறது என்கிற நம்பிக்கையை கொடுப்பவர் கடவுள். எனவே சின்னம் சிறிய காரியங்கள் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்த வல்லவர். எனவே துன்பங்களை, துயரங்களை, சோதனைகளை, வேதனைகளை, நோய் நொடிகளை கண்டு நாம் அஞ்சு விடாமல், நம்பிக்கை இழந்து விடாமல் ஆண்டவருடைய உடனிருப்பை ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமாக உணர்ந்து கொள்ளுகிற பொழுது அந்த நம்பிக்கை நம்மை முன்னோக்கி நகர்த்தி செல்லுகிறது. வாழ்க்கையில் நாம் ஏறெடுக்க வேண்டிய பல்வேறு விதமான காரியங்களை முன்னிறுத்துகிறது. அந்த காரியங்களை நிறைவாய் செய்யும்படியான ஆற்றலையும் அருளையும் நமக்கு அதே நம்பிக்கை வழங்குகிறது. இந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். நம்பிக்கை இழந்து பல்வேறு சூழல்களில் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நம்முடைய வாழ்வின் வழியாக, நம்முடைய வார்த்தையின் வழியாக, இந்த உடனிருப்பின் வழியாக கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உணர்வை ஊட்டுகிற பிள்ளைகளாக
நமது வாழ்வு அமைந்திட அருள் கேட்டு இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் பரந்துள்ளது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதை பாடுகின்ற புனிதர்களை சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
எங்கள் இறைவனாகிய ஆண்டவரை, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றல் நீரே. உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் தருவீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 22 முதல் 24 முறை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொப்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளில் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 92. இரவில் உமது வாக்கு பிறழாமையையும் எடுத்துரைப்பது நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். உமது பெயரை பாடுவது உன்னதரே. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர், என்றும் செழுமையும் பசுமையும் வாயிருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை. அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர். உமது பெயரை பாடுவது உன்னதரே
இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 6 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்பொழுதும் துணிவுடன் இருக்கின்றோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியும். நான் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கின்றோம். நாம் துணிவுடன் இருக்கின்றோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகின்றோம். எனவே நாம் இவ்விடங்களில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நிற்க வேண்டும். அப்பொழுது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமை கைமாறு கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்லுகின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவிற்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே,
மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் வல்லமையும் ஆற்றலும் அருளும் நம்மையும் நம் குடும்பங்களையும் தொடர்ந்து தன்னுடைய அருள்கரத்தினால் வழிநடத்தி நாம் வேண்டி விரும்பி தேடுகிற எல்லா விதமான அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பொழிவார் என்கிற நம்பிக்கையை இந்த வழிபாட்டு கொண்டாட்டத்திலே நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, பொது காலத்தின் 11வது ஞாயிறு வழிபாட்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட 3 அருள் வாக்குகளும் நமக்கு நம்பிக்கை தருகிற அருள் வாக்குகளாகவே அமைந்திருக்கிறது. குறிப்பாக பவுலடிகளார் இன்றைக்கு 2ஆம் வாசகத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார். நாம் பார்ப்பதை வைத்து அல்ல, மாறாக நம்பிக்கையோடு வாழ்வது இந்த சமூகத்தில் நிறைவை கொடுக்கிறது என்று அவர் மிக தெளிவாக நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே நாம் எப்பொழுதுமே துணிவோடு இருக்க வேண்டும். இந்த துணிவை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் எதிர்நோக்கி இருக்கிற காரியம் நமக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை கடவுள் நமக்கு தருகிறார். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யதார்த்த நிலையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தனி மனித வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை, குடும்ப வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை, சமூக வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை. நாளை எது நடக்குமோ என்கிற ஒரு ஐயத்தில் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது நமக்கு எதை எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால், கடவுள் நம்பிக்கை இந்த சமூகத்தில் இல்லையோ என்கிற உணர்வை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில இன்றைக்கு நான் வாசிக்க கேட்ட இந்த 3 அருள் வாக்குகளுமே கடவுளின் உண்மைத்தன்மையை, கடவுளுடைய உடனிருப்பை, கடவுளுடைய மேலான வழிகாட்டுதலை நமக்கு ஆழமாக எடுத்து சொல்லுகிற வாசகங்களாகவே அது அமைந்திருக்கிறது. நம்புகிறீர்களே, நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று எடுத்து செல்லுகிற மனிதர்களுடைய வாழ்க்கை எதை கண்டும் அஞ்சாத ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது. பஸ்ல போறோம், பஸ்ல ஏறின உடனே டிரைவர் வாங்க 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 எல்லாத்துக்கும் போய் குளத்துல தள்ளிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை அவர் ஏற்றினார் அப்படின்னு சொன்னா யாராவது அந்த பஸ்ல ஏறுவோமா? ஏறமாட்டோம். ஒருவேளை மனிதர்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் வானத்தில் யாரும் பறந்திருக்க முடியாது. இன்னைக்கு குழுவாக நாம் வானத்தில் பறக்கிறோம், தனிப்பட்ட மனிதர்கள் வானத்தில் பறக்கிறார்கள். எதுவும் நடந்து விடாது என்கிற அந்த உணர்வு மனிதர்களை உயரே செல்ல தூண்டுகிற காரணியாக அது அமைந்திருக்கிறது. இதுதான் நம்பிக்கை. அது யார் மீது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுவும் குறிப்பாக கடவுள் மீது அது ஆளப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில பல வெற்றிகளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற உறுதியை இந்த நாளில் இந்த வாசகங்கள் நமக்கு கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. நம்புகிறவர்களே, அதைத்தான் பவுலடிகளார் தெளிவாக சொல்லுகிறார். நான் பார்ப்பதில் அல்ல, மாறாக நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை தான் அடிப்படை, நம்பிக்கை தான் உயிர் மூச்சு, நம்பிக்கை தான் நம்முடைய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியாக அது அமைகிறது. அவர் தன்னுடைய வாழ்வையே அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக கொடுப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பவுலடிகளாருடைய வாழ்க்கையை தொடக்கத்திலிருந்தே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தமஸ்கு நகரில் அவர் கடவுளால் ஆட்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவரிடமிருந்த வீரம் வேறு, விவேகம் வேறு, செயல்பாடு வேறு. ஆனால் எப்பொழுது அவர் தனது உள்ளத்தில் இறைவன் நம்பிக்கை கொண்டாரோ அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் இருந்த வீரம் வேறு, விவேகம் வேறு, செயல்பாடு வேறு, அனைத்தும் கடவுளுக்குள் அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு வாழ்வாகவே அமைந்திருந்தது. எனவேதான் இன்றைக்கு புற இன கிறிஸ்தவர்களுடைய திருத்தூதராக கடவுள் அவரை உயர்த்தி இருக்கிறார்.
இந்த நிலையை அவர் பெறுவதற்கு, திருச்சபையினுடைய இருபெரும் தூண்களில் ஒருவராக அவர் உயர்வு பெறுவதற்கு அவர் நிறைய நம்பிக்கையோடு உழைத்த தருணங்களை அவர் எழுதிய வார்த்தைகளின் வழியாக நாம் காணாமல் இல்லை. எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ இகழ்வுகள், ஏற்றுக்கொள்ளாத தன்மை, கசையடி, உணவு இல்லாமல் துன்பம், தண்ணீர் இல்லாமல் துன்பம், கடலில் பயணம் செய்கிற பொழுது நான் திரும்பி வருவேனா என்கிற இகழ்நிலை. ஆனால் எல்லாவற்றையும் அவர் உயிர்த்த ஆண்டவர் மீது கொண்ட அந்த நம்பிக்கை என்கிற ஆயுதத்தினால் அவர் நிறைவாக வெற்றி கொண்டார் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், நாம் காண்பதில் அல்ல, நம்பிக்கையினால் வாழ்கிறோம். அந்த நம்பிக்கை கடவுளுடைய உடனிருப்பின் மீது, கடவுளின் வழிகாட்டுதல் மீது, கடவுள் என்னோடு வாழுகிறார் என்கிற அந்த நிலை மீது நாம் வைப்போம் என்று சொன்னால் அதுவே நமக்கு ஊக்க சக்தியாக, ஆக்கமாக அமைந்துள்ளது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல மருத்துவமனைகளிலே நோயாளிகள் இன்று நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில, மருத்துவர்கள் கூட இன்றைக்கு நம்பிக்கையோடு இல்லை என்கிற அந்த நிலையில் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழுகிற பிள்ளைகள், இவர்களுக்காக நாம் ஆழமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருக்குள்ளும் நீரே நம்பிக்கையாய் வாரும் என்று சொல்லி உமது அந்த நம்பிக்கை ஒளியை எல்லாருக்குள்ளும் நீர் ஏற்றி வையும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது நம்பிக்கை நிறைந்த ஒரு இதயத்தால் மட்டுமே இந்த சமூகத்தில் செய்யக்கூடிய ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. அந்த இதயம் ஏன் என் இதயமாக இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த நாளிலே கடவுள் நம் ஒவ்வொருவருக்கு முன்பாக எடுத்து வைக்கக்கூடிய காரியமாக அமைந்திருக்கிறது. இந்த நம்பிக்கை பவுலடிகளார் இன்றைக்கு உயிர்த்த ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையாக அது அமைய வேண்டும். பவுலடிகளாருடைய இந்த முன்மாதிரியை நாம் ஆழமாக பின்பற்றிக் கொள்ள வேண்டும். இந்த பின்பற்றுதல் நமக்கு மட்டுமல்ல, நம்மோடு இருக்கிற ஒவ்வொருவருக்குமே வாழ்வை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த சமூகத்திற்கு வாழ்வை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஏன், நம்பிக்கை இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை வாழ்வை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதுதான் இன்றைக்கு முதல் வாசகத்தின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமாக அமைந்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை நான் எடுத்து நட்டு வைப்பேன். என் அன்புக்குரியவர்களே, அதற்கு அடுத்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், இளம் கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொப்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன். இந்த இளம் கொழுந்தாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய, அது இளம் கொழுந்துதான். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அதை நடுகிற பொழுது, கடவுளே அதை நடுகிற பொழுது அது எவ்வளவு பெரிய விருட்சமாக மாறுகிறது, ஆசீராக மாறுகிறது, வல்லமையாக மாறுகிறது, எல்லாருக்கும் தேவையான நம்பிக்கையாக மாறுகிறது. ஏன், இன்றைக்கு யதார்த்தத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லாருக்கும் தேவையான உயிர் நாடியாக, ஆக்சிஜனாக அது மாறிப்போகும். அது நாம் கடவுள் மீது கொள்ளுகிற நம்பிக்கை அடங்கியிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகு விதை சிறியது, விதை சிறியது, ஆனால் மனிதர்கள் அதற்காக அவ்வளவு அதிகமாக மெனக்கடவில்லை, தானாக அது வளர்கிறது. கடுகு விதை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது அது உருவில் சிறியதாக இருந்தாலும் வளர்ந்து அது பல பறவைகளுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக, ஒரு இல்லமாக அது மாறி போகிறது என்று சொன்னால் இது கடவுளால் மட்டுமே ஆகக்கூடிய காரியம் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு விவசாயி ஒரு கடுகு விதையை நடுகிற பொழுது இது இவ்வளவு பெரிய மரமாக வளரும் என்று அவர் நினைத்து அதை செய்வதில்லை. ஆனால் அது கடவுளுடைய காரியமாக மாறி போகிறது. கடவுள் இவ்வளவு சிறிய விதையிலிருந்து இவ்வளவு பெரிய மரத்தை உருவாக்க வல்லவர், அது எல்லாருக்கும் வாழ்வை கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது என்கிற நம்பிக்கை
நம் வழியாக இந்த சமூகத்தில் ஒரு கடுகு விதையாக வெளியே செல்லும் என்று சொன்னால், நம்பிக்கை இழந்து தவிக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு அது மிகப்பெரிய நம்பிக்கையாக இந்த காலகட்டத்தில் அது மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டிருக்கக்கூடிய இந்த அருள் வாக்குகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த அற்புதமான பாடத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஆழப்படுத்திக் கொள்வோம். திருப்பாடல் 17:3 நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவரே என் கற்பாரை, அவரே என் புகலிடம், அவரே என் மீட்பர். எனக்கு இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே அவர் துணைவராக இருக்கிறார் என்கிற செய்தியை இந்த திருப்பாடல் 17:3 நமக்கு தருகிறது. எனவே வாழ்வின் யதார்த்தத்தில் பல்வேறு விதமான நம்பிக்கையின்மையை பெற்றுக்கொள்ளுகிற நாம் கடவுளுக்கு முன்பாக கடவுளின் வார்த்தையை உள்வாங்கிக் கொள்வதன் வழியாக நாம் நம்பிக்கை பெற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொள்வோம். எப்படி சோர்வாக இருக்கிற பொழுது ஒரு டீயோ ஒரு காஃபியோ குடித்தால் நமக்கு உற்சாகம் பிறக்கிறதோ, அதே போல சோர்வாக இருக்கிற பொழுது நாம் ஆண்டவருடைய திருமுகத்தை உற்று நோக்குவோம் என்று சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தில் சுமப்போம் என்று சொன்னார், அது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. அந்த உற்சாகம் பலருடைய வாழ்வை மீட்டெடுக்கக்கூடிய உற்சாகமாக மாற வேண்டும். இதுதான் கடவுள் இன்றைக்கு நமக்கு தரக்கூடிய அற்புதமான அழைப்பாக அமைந்திருக்கிறது. நான் பெற்றிருக்கக்கூடிய நம்பிக்கை, நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளுடைய ஆசீர்வாதம், நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளுடைய உடனிருப்பினுடைய வலிமை என்னோடு இருந்துவிட்டு போகக்கூடாது. மாறாக நம்பிக்கை இழந்து தவிக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு அது நம்பிக்கை தரக்கூடிய காரணியாக, உந்து சக்தியாக, ஆற்றலாக, வலிமையாக, வல்லமையாக அது மாறுகிற பொழுதுதான் நான் பெற்றிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு அர்த்தம் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் எந்த அளவிற்கு நம்பிக்கை பெற்றிருக்கிறேனோ, நான் எந்த அளவிற்கு ஒளி பொருந்திய மனிதனாக இந்த சமூகத்திலே வாழுகிறேனோ, நான் எந்த அளவிற்கு உயிரோடு உயிர் சக்தியோடு இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, அதை பொறுத்துதான் நான் இந்த ஒளியை, இந்த வலிமையை, இந்த உயிர் சக்தியை என் சகோதர சகோதரிகளோடு நான் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். பவுலடிகளார் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஒளியை அவர் சென்ற இடமெல்லாம் அவர் ஒளியின் பிள்ளையாக மாறி அதை இயலாதவர்களோடு பகிர்ந்து கொண்டதை போல நாமும் இந்த ஆண்டவரிடமிருந்து, இந்த இறைவார்த்தை பகிர்விலிருந்து, இந்த இறைவார்த்தை ஒளியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற இந்த நம்பிக்கை சமூகத்தில் நம்பிக்கை இழந்து தவிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் புதிய ஒளியாக மாறும் என்றால் அதுவே நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் செய்யக்கூடிய மிகப்பெரிய நியாயமாக அமைந்துள்ளது. எனவே நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையற்ற தன்மைகளை நாம் அகற்றுவோம். இந்த சமூகத்தில் இன்றைக்கு நாம் பல்வேறு நிலைகளிலே சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏமாற்றங்கள், பல்வேறு நிலைகளிலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இழிநிலைகள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் நாம் பெற்றிருக்கக்கூடிய நம்பிக்கையின் வழியாக இதுவே நாம் நம்முடைய உள்ளத்தில் செலுத்திக் கொள்ளக்கூடிய புதிய ஊசியாக, தடுப்பு மருந்தாக அது அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மருத்துவர்கள் கூட இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் அதுதான். தயவு செய்து கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நீங்கள் யாரும் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், பயந்து விட வேண்டாம், உள்ளத்தில் அமைதியை இழந்து விட வேண்டாம். மாறாக நம்பிக்கை கொள்ளுங்கள். இது ஒன்றும் நம்மை செய்து விடாது என்கிற நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்பொழுது ஆக்சிஜன் லெவல் நம்முடைய உடலில் இருந்து இறங்காமல் அது பார்த்துக் கொள்ளுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரின் புதிய ஒளியாய் சமூகத்தில் நம்பிக்கையினுடைய கீற்றுகளை பரப்புவோம். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு, நாம் வாழுகிற குடும்பங்களிலே, நாம் வாழுகிற சமூகத்தில் என் வழியாய் ஆண்டவர் தருகிற இந்த நம்பிக்கை ஒளி பரவுகிற பொழுது அது ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுகிற புதிய நம்பிக்கை வைரஸாக அது மாறி போகிறது. எனவே இந்த ஒரு நிலையை இந்த நாளில் நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழப்படுத்திக் கொள்வோம். நான் மட்டுமல்ல,
இந்த சமூகம் முழுவதுமாக நம்பிக்கை பெற்று புதிய எழுச்சியோடு புதிய வல்லமையோடு எல்லாரும் எல்லாமும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு சமூகமாக நம் சமூகம் உருவாக ஆண்டவரே தொடர்ந்து நீரே எம்மோடு இருந்து எம்மை இயக்கும், எமக்கு நம்பிக்கையை தாரும். உம்முடைய உடனிருப்பிலே நான் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முன்னேற என்னை வழிநடத்தி செல்லும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்மையும் நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசீரும் வல்லமையும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தட்டும். ஆமென். தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி வேண்டுவோம். இன்றும் வாழும் இறைவா, கொடிய கொரோனா ஆதிக்கத்தின் மத்தியிலும் அன்னையாம் திரு அவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலை பணியாளர்கள் உம்முடைய வார்த்தையின்படி நீதிமான்களாக வாழும் நல் மனதை அவர்களுக்கு அளித்தரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நட்டு வளர்ப்பவராம் இறைவா, கொடிய கொரோனா ஆதிக்கத்தின் நடுவில் அகப்பட்டுள்ள உம்முடைய மக்களாகிய நாங்கள் தேவரீரது நெறிமுறைகளை பின்பற்றி வாழும் நல்மனதை எமக்கு தந்தரலும். நாம் அனைவரும் அமைதியையும் ஒற்றுமையையும் உருவாக்கும் தூதுவர்களாகவும் சமூக அநீதிகளுக்கு எதிராக அமைதி ஏற்படுத்துபவர்களாகவும் வாழ துணை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் நல்ல ஆயினை இறைவா, எம் நாட்டு தலைவர்களை ஒரு திருப்பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். எம் நாட்டின் வளர்ச்சியிலும் மக்கள் நலனிலும் அக்கறை கொண்டு அவர்கள் திட்டமிடும் பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவாய் ஆசிரியத்து எம் நாட்டு தலைவர்களுக்கு நல்ல உடன்பிரசனத்தை கொடுத்து தொடர்ந்து எம் நாடானது மென்மேலும் வளர்ந்திட நீதாமே ஒரு தூய ஆவியின் அருள்வரங்களை பொழிந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவ இறைவா, உடல்நோயாலும் உடல்நோயாலும் மருத்துவமனைகளில் இளமையும் சகோதர சகோதரிகளாம் ஜெபிக்கின்றோம். நீதாமே ஒரு புலப்படுத்திய கரங்களை அவர்களுக்கு நச்சுறுத்தல் வழியாகவும் இதன் வழியாக அவர்கள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் இந்த தொற்று நோயாளர்கள் வைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள், உதவியாளர்கள், காப்பாளர்கள், சமூக பணியாளர்கள் அனைவரையும் நீதாமே பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறைவிடம்
தருபவராம் இறைவா, மரணத்தின் பின் வேதனையில் உள்ள அனைத்து ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாக இருந்தருளும். நீ நட்டு வளர்த்த திரு அவையில் ஒன்றிணைந்து வளர்ந்து மரித்து போன ஆன்மாக்கள் ஒவ்வொன்றும் உமது நீதி தீர்ப்பின் தண்டனைக்கு ஆளாகாதவர்கள் உதவி புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட கருத்துக்காக மௌனமாக வேண்டிக் கொள்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே பார்த்து நின்று மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அகிலம் படைத்த ஆண்டவரே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவரே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவரே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். உறுதியுள்ளே மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். ஆடை நிலம் போல் எங்கள் மனதின் வறட்சியை தருகின்றோம். உறுதியுள்ளே மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். ஆடை நிலம் போல் எங்கள் மனதின் வறட்சியை தருகின்றோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். அகிலம் படைத்த ஆண்டவரே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, மக்கள் இனத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவிடாமல் கிடைக்க அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவிற்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டிருந்தி அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்தி அன்பை எங்கள் மீதும் செலுத்தி
நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மீது ஆண்டனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரலும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கீழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்தரிக்க தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்குத் தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதைப் போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவியும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்குணர்கள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலில் திருப்பலியின் நாட்கள் நிறைவேறுவதாக. நம்பிக்கும் கோயிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ
திருமண ஓலைகள். பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டில் இருக்கும் தந்தை ஜெயசீலன், தாய் சிறிய புஷ்பம், இவர்களின் மகள் ஸ்மிர்னா சேவியருக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் களக்காடு பங்கு சேவியர்புரத்தில் இருக்கும் தந்தை கனிசியஸ் அமுதன், தாய் ரெஜி, இவர்களின் மகன் அருண் சுகந்தனுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். அன்புக்குரியவர்களே, மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் இனிய வணக்கங்களை, வாழ்த்துக்களை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சமூகத்தில் தளர்வுகள் விட்டிருந்தாலும் கொரோனா பாதிப்பு என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். எனவே தயவு கூர்ந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள அன்போடு வேண்டுகிறேன். தேவையில்லாமல் வெளியில் எங்கும் செல்ல வேண்டாம். அப்படியே சென்றாலும் முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள், கிருமி நாசினி பயன்படுத்திக் கொள்ளுங்கள், சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள், நிறைந்த நம்பிக்கையோடு வாழுங்கள். ஒருவர் மற்றவருக்கு நம்பிக்கை ஊட்டுகிற கருவியாக நீங்களே மாறிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மோடு உடனிருந்து நல்வாழ்வை நமக்கு நிறைவாய் அருள்வார் என்கிற நம்பிக்கை தொடர்ந்து நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் குடிகொள்ளட்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மறை மாவட்டத்தில் ஆசிரிய பணிக்கு புதுப்பித்து கொள்ள காலம் கொஞ்சம் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதம் இறுதி வரை நீங்கள் அதை புதுப்பித்துக் கொள்ளலாம். எனவே தயவு கூர்ந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் அதை புதுப்பித்துக் கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறேன். அதற்கு பிறகு காலம் நீட்டிப்பு செய்யப்பட மாட்டாது என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறிக்கின்றது. அதுபோல அது உமது திருவையிலும் ஒற்றுமையை விளைவிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசி வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் இன்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Amen.
தூய ஆவியின் பெயராலே ஆமென்.